ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஞானியாகிய சாலமோன் ஒரு அழகான ஜெபத்தை இங்கே பண்ணுறாரு. 15ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு வார்த்தையாக இருக்குது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், ஆரோக்கியமுள்ள நாவு. நமக்கு இந்த ஆரோக்கியமுள்ள நாவு தேவை. நாக்கு ரொம்ப முக்கியமான அவயம். ஒரு வாட்டி நம்ம பேசிட்டோன்னு சொன்னால் அதை மறுபடியும் நம்ம சாரி சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஒரு வாட்டி ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டீங்க, காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம சாரி சொல்லிட்டு ஈஸியாக போயிடலாம். ஆனால் அந்த பாதிப்பு கடைசி வரை அந்த இருதயத்தில் தான் இருக்கும். ஆகவே ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இந்த நாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். டைம் இருந்தால் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஒரே நாட்களை சபித்தலும் ஆசீர்வாதமும் இருக்கக்கூடாது. கர்த்தரை துதிக்கிறதும் சபிக்கிறதும் ஒரே நாட்கள் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமாம், ஒன்று ஆண்டருக்காக ஒன்று உலகத்தில் இருந்து ஆண்டர் சொல்கிறார். அப்போது நமக்கு ஆரோக்கியமுள்ள நாக்கு தேவை. நம்ம என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம் என்றது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கவனித்து கொண்டிருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் போல தான். நீங்கள் பேசும்போது ஹீல் ஆகணும் மற்றவங்களுக்கு. அதனால தான் கர்த்தர் உங்களை வச்சுருக்கிறார். உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு அனாயிண்டிங் கொடுத்து வச்சுருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் பேசும்போது ஹீல் ஆகணும். நாம் உட்காந்து குறை சொல்லிவிட்டு அதெல்லாம் பாருங்கள், மாறுபாடு உள்ள ஆவியோ நொறுக்குன்னு போட்டிருக்கு. உட்காந்து நாக்கை குறை சொல்கிறதுக்கும், மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கும், மற்றவங்களை அவதூறு பேசுறதுக்கும், பொய் சொல்கிறதுக்கும் பயன்படுறதை விட ஆண்டவரே இந்த நாக்கு அநேகரை ஆஸ்வதிக்க, அநேக உடைந்து போன உள்ளங்களை தூக்கி எடுக்கிற ஒரு நாக்கு, ஆரோக்கியமுள்ள நாக்காக இதை பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜனங்களை ஹீல் பண்ணோம், டெலிவர் பண்ணோம். கர்த்தர் அதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறார். அதை மறந்து இன்றைக்கி வேறு எதுக்கோ நாக்கை பயன்படுத்திகிட்ருக்கோம். ஜெபம் பண்ணுங்கள், ஆரோக்கியமுள்ள நாவை கேளுங்க. கர்த்தர் தாமே உங்களை யாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.